மார்னிங்கே ஒரு பவுலில் 3 இடியாப்பம் வந்து கபோர்ட்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா வந்து பயங்கரமாக கோவப்பட்டு, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால் எனக்கு பிடிக்காது, இந்த வீட்டில் ஏற்கனவே ஃபுட்டு கிடைக்காது, யார் அதை வேஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு இடத்துலையா போய் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. எல்லார்ட்டையும் போய் ஒரு பயங்கரமான ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இப்போ வந்து ஒத்துக்கிட்டாங்க. அந்த இது வந்து அவங்க கேமரா முன்னாடி போய் சொல்லியிருப்பாங்க, விஜய் சேதுபதி சார் இதை பற்றி கேட்கணும், இதை நீங்கள் கேமராவில் காட்டணும்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசி ரம்யா வந்து ஒத்துக்கிறாங்க, இது நான் தான் எடுத்து வச்சேன், நேற்று ஆக்சுவலாக நான் சாப்பிட்லான்னு சபரிக்கு வேண்டி எடுத்து வச்சேன், அவன் அழுதுட்டு இருந்தான்ல, ஸோ நான் அப்படியே மூட் அவுட் ஆகி வெளியில் போய் அழ போயிட்டேன். அதுக்கப்புறமா திவ்யாவோ யாரோ வந்து சாப்பாடு போடுங்கன்னாங்க, நான் அப்படியே எந்திரிச்சு போயிட்டேன். அந்த பவுல் வந்து அப்படியே எனக்கு மறந்தே போச்சு, அதனால மிஸ் ஆகிடுச்சு, இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு ஒருத்தர்கிட்டயா போய் தனித்தனியாக ஒரு குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு தனித்தனியாக சாரி கேட்குறாங்க. கேட்டுட்டு தனியாக கேமரா முன்னாடியே சாரி கேட்குறாங்க, நான் தான் அந்த தப்பை பண்ணேன்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு சுபிக்ஷா வந்து நான் ரொம்ப ஓவராக போயிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்டே கேட்குறாங்க. உடனே விக்ரம் வந்து ஆமாம் நீ கொஞ்சம் ஓவராக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அப்படிங்கிறாரு. உடனே ஃபுட்டுன்னு வந்தால் மட்டும் எனக்கு என்னோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாண்ட்ராவும் பார்வதியும் உட்காந்து நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. யாரை போடணும், யாரை வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிற நேம்ஸ் எனக்கு புரியல. பட் கடைசியில் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணது லாஸ்ட் வீக் வந்து தள்ளிவிட்ட சபரியும் அதை தடுக்காத கனியும். ஸோ அவங்க 2 பேரையும் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஸோ எனக்கு நாமினேஷன் ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், அதனால நான் அவங்க 2 பேரையும் நாமினேட் பண்ணுவேங்கிறாங்க. ஸோ இது ஏதோ அந்த நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி மொத்தமாக பிளான் பண்ணி வச்சுட்டாங்க, யார் யார் நாமினேட் பண்ணணும்னு. அதுதான் இன்றைக்கும் நடக்க போகுது. விஜய் சேதுபதி சார் கேட்காததுனால அவர் கேட்குற வரைக்கும் இது கண்டினியூ ஆக தான் செய்யும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யார் எலிமினேட் ஆகணும்னு அவங்க தலை எழுதியிருக்கோ அவங்க வெளியே போவாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லி